மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நம்ம ஊர்ல சொல்றோம் 6 மனமே 6, அது ஆண்டவன் கட்டளை 6. சில பேர் நிலமா வாங்கி குமிக்கணும்னு நினைப்பான், சில பேர் பொருளா வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பான், சில பேர் பணமா வச்சுக்கணும்னு நினைப்பான், சில பேர் புகழா வச்சுக்கணும்னு நினைப்பான். ஆனா எதுவும் நிலை இல்லாதது. இந்த மனம் அடங்க வேண்டும். எதிரிலே வந்த திருடர் கூட்டம் இருவரையும் கட்டி வைத்து கையில் இருப்பதை கேட்கிறார்கள். 2 பேரும் அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாதவர்கள். ஆனால் எல்லாம் கற்றுணர்ந்த ஞானிகள். ஒருவர் குரு, ஒருவர் சீடர். இந்த குருவை கட்டிவிட்டு சீடரிடத்தில் சொன்னார்கள் திருடர்கள், நீ ஊருக்கு சென்று பணத்தை பெற்று வந்து இவரை மீட்டுக்கொள். இதோ இந்த பெரிய அறிவாளி இடத்துல, இந்த வேத பண்டிதத்தில் கேளு, ஆகாயத்தை பார்த்து மந்திரம் சொல்லுவார், கொட்டும்னாரு. சொல்லுங்கன்னாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கிரகங்கள் இடப்பெயர்வு முடிஞ்சிருச்சு, இப்போ நான் சொன்னால் வராது, நீ சொல்லலைன்னாரு. கண்டிப்பாக வராதுன்னு ஆகாயத்தை பார்த்தாரு, மந்திரம் சொல்லலை, ஏன்னா வராதுன்னு அவருக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த வேத பண்டிதரை கொன்னுட்டான். நல்லதே நினை, நல்லதே சொல், நல்லதே நினை, நாளும் மேலான நினை அடைவார். இந்த சாதாரண இதயம் தாங்கிய இந்த சொற்றொடரோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எது தேவை? இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எது தேவை? இறைவன்கிட்ட எப்படி கேட்குறோம்? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இன்னும் சில பேர் கேட்குறாங்க, எப்படி? வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். எல்லாம் கேட்குறோம், அதுபடி இருக்குமா? எல்லாம் கேட்குறோம், அதுபடி இருக்கும். இந்த மனம் ஒரு மந்திரச்சாவின்னு நம்ம படிச்சிருக்கோம். மனம் ஒரு மந்திரச்சாவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். சில பேர் காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க, ஓம்பூர் புவட்ச தச்சவதர்வரண்யம் வர்க்கோதேவஸ்தே தீமிகி தியோயோன பிரஜோதயார். ராகவேந்திர சுவாமிகளை பார்த்தா, பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்மரஜாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே. இது அவங்க சுவாமிக்குரிய மூல மந்திரங்கள். ஆனால் இங்கே ஒரு இடத்துல சொல்கிறாங்க, மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நம்ம ஊரில் சொல்கிறோம் 6 மனமே 6, அது ஆண்டவன் கட்டளை 6. இந்த மனம் இருக்கு பாருங்க, அது குரங்கு மாதிரி நம்ம பல தடவை படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அப்படி மனதிற்கு வலிமை உண்டான்னா உண்டு. சில பேர் நிலமா வாங்கி குமிக்கணும்னு நினைப்பான், சில பேர் பொருளாக வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பான், சில பேர் பணமாக வச்சுக்கணும்னு நினைப்பான், சில பேர் புகழாக வச்சுக்கணும்னு நினைப்பான். ஆனால் எதுவும் நிலை இல்லாதது. இந்த மனம் அடங்க வேண்டும். அதனால தான் சொல்கிறோம், அலை அடங்கினால் கடல் தெரியும், அலை அடங்கினால் கடல் தெரியும், மனம் அடங்கினால் கடவுள் தெரிவான். எப்படி? ஆசைக்கு ஒரு எல்லை உண்டு. காசி மாநகர் ஒரு மிகப்பெரிய அற்புதமான வேதங்களை படித்த ஒரு வேத பண்டிதர். அவரிடத்தில் ஒரு சீடர். இதற்கு பெயர் புத்த ஜாதக கதை என்று பெயர். புத்த ஜாதக கதை. ஆனால் இந்த வேத விற்பனருக்கு மிகப்பெரிய வரம் என்ன வரம் என்று கேட்டால், சில கிரகங்கள் ஒன்று சேர்கின்ற போது, சில கிரகங்கள் ஒன்று சேர்கின்ற போது வானத்தை பார்த்து தனக்கு தெரிந்த இந்த வேத சாஸ்திரத்தினுடைய ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் தங்கம், வைரம், வெள்ளி, முத்து, மாணிக்கம், மரகதம், வைடூரியம் என்று கொட்டும். இது அவருடைய இயல்பு. இந்த வேதத்தை கற்றுணர்ந்த வேத பண்டிதரான இந்த குருவும் தன்னுடைய பரம சீடர் ஒருவனையும் இருவரும் அழைத்து கொண்டு கானகத்து பகுதிக்கு செல்கின்றார்கள். இரவு நேரம் நெருங்குகிறது. எதிரிலே வந்த திருடர் கூட்டம் இருவரையும் கட்டி வைத்து கையில் இருப்பதை கேட்கிறார்கள். 2 பேரும் அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாதவர்கள். ஆனால் எல்லாம் கற்றுணர்ந்த ஞானிகள். ஒருவர் குரு, ஒருவர் சீடர். இந்த குருவை கட்டிவிட்டு சீடரிடத்தில் சொன்னார்கள் திருடர்கள், நீ ஊருக்கு சென்று பணத்தை பெற்று வந்து இவரை மீட்டுக்கொள். சரின்னு அவன் புறப்படுறான். நேரம் ஆக ஆக அப்படி வானத்தை நோக்கி பார்க்குறாரு. கிரகங்கள்
ஒன்றோடு ஒன்று இணைகிறது. கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இடம்பெயர்ந்து இணைகிறது. இப்போது இவருக்கு இந்த வேத சாஸ்திரத்தின் முறைகள் நினைவுக்கு வருகிறது. ஆகா, இத்தனை கிரகங்கள் ஒன்று சேர்கின்ற நேரத்தில் நாம் ஆகாயத்தை பார்த்து மந்திரம் சொன்னால் தங்கம், வைடம், மாணிக்கம், மரகதம்னு கொட்டுமேன்னு சொல்றாரு. கொட்டி தீத்துருச்சு. திருடர்களுக்கு மகிழ்ச்சி. மூட்டையில போட்டு கட்டிட்டு கிளம்ப போறாரு. எய்தாப்புல ஒரு திருட்டு கும்பல் வந்துருச்சு. அது தனக்கும் பங்கு கேட்குறாங்க. உடனே சொன்னார், இல்லை இல்லை, இதோ இந்த பெரிய அறிவாளி இடத்துல, இந்த வேத பண்டிதத்துல கேளு, ஆகாயத்தை பார்த்து மந்திரம் சொல்லுவார், கொட்டும்னாரு. சொல்லுங்கன்னாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கிரகங்கள் இடப்பெயர்வு முடிஞ்சிருச்சு, இப்போ நான் சொன்னா வராது, நீ சொல்லலைன்னாரு. கண்டிப்பாக வராதுன்னு ஆகாயத்தை பார்த்தாரு. மந்திரம் சொல்லலை, ஏன்னா வராதுன்னு அவருக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த வேத பண்டிதரை கொன்னுட்டான். இப்போ 2 திருட்டு கும்பலுக்கும் சண்டை, யார் நகையை பிரிச்சுக்கிறதுன்னு. இதுலேருந்து ஒரு 5 பேர் மரணம், அதுலேருந்து ஒரு 5 பேர் மரணம். இப்போ பார்த்தா அங்கே தங்கம், வைரம், மாணிக்கம், மரகதம் எல்லாம் சிதறி கிடக்கு. யார் எடுத்துகிட்டு போகிறதுனா, இந்த திருட்டு கூட்டத்திலேருந்து ஒருத்தான், அந்த திருட்டு கூட்டத்திலேருந்து ஒருத்தான். 2 பேருக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டான். இந்த பார், 2 நாளாக பசி பட்னியாக இருக்கும், இப்போ இவ்வளோ காசு வந்துருச்சு, இதை நான் மூட்டையாக கட்டி வச்சுக்கிறேன், நீ ஊருக்குள்ளே போய் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வா, வந்த பிறகு கொண்டு போய் சரி பங்காக பிரிச்சுப்போம். ஒப்பந்தம் ஏற்பாடாச்சு. இவன் உணவு வாங்க போனான். இவன் காட்டிலேயே இருந்தான். பெரிய ஒரு மரக்குச்சியை அப்படியே அற்புதமாக கத்தி மாதிரி ஷார்ப்பாக்கினான். ஏன், வந்த உடனே அவன் கிட்டக்க உணவை வாங்கினதுக்கப்புறம் குத்தி பிடுவோம், எல்லா நகை நட்டையும் நம்ம வச்சு போனி இவன் மனசு சொல்லிச்சு. உணவு வாங்க போனவன் தான் சாப்பிட்டுட்டு ஒரு உணவு பொட்டலத்தை கையில் எடுத்துக்கிட்டு அத்தனை நகையும் அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம என்ன ஏமாளியா அப்படின்னு உணவில் கொஞ்சம் விஷத்தை கலந்து நேராக கொண்டு வந்தான். இப்போ வந்த 2 பேருடைய மனமும் என்ன பாடுபடுது பாருங்க. உணவு பொட்டலத்தை வாங்கி குத்தினா குருதி, கையில் உணவை கொடுத்தான், அத்தனை நகையும் தனக்குன்னு பொட்டலத்தை பிரித்து 2 வாய் உள்ளே போட்டான். நொரத்தம்பி செத்து போட்டான். எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்கள், அங்கங்கு பொருட்கள், நகை நட்டு எல்லாம். ஏன், இந்த மனம் படுத்திய பாடு. கண்முன்னே கடவுள் தோன்றினான். ஒருவனிடத்தில் சொன்னான், 3 வரங்கள் கேள், 3 வரங்கள் கேள், 3ஐயும் தருவேன், எப்போது வேணாலும் நீ உபயோகம் செய்யலாம் என்றான். கடவுளிடத்தில் வரத்தை பெற்றான். வீட்டுக்கு வந்தான். மனைவியினுடைய படுத்தல் இம்சை தாங்கவில்லை. உடனே கண்மூடி, இந்த மனைவி வேண்டாம், இறந்து போகட்டும் என்றான். அடுத்த நொடி மனைவி இறந்து போனாள். உற்றார் உறவினர்கள் ஊராரெல்லாம் வந்து அழுதார்கள். ஐயோ, இவ்வளவு நல்லவள் இறந்து விட்டாளே என்று தன் அறியாமையை நினைத்து வருந்தி மீண்டும் ஆண்டவனிடத்தில் மந்திரத்தை சொன்னான். இறந்த மனைவி உயிர்ப்பித்தாள். இன்னும் ஒரு வரம்தான், என்ன கேட்பது என்று தெரியவில்லை. ஆண்டவனிடத்தில் நான் எதை கேட்க வேண்டும் என்பதையே வரமாக எடுத்துக்கொண்டு விடை சொல் என்றான். இருப்பதை நினைத்து மகிழ், பறப்பதற்கு ஆசைப்பட்டு மனம் படாத பாடு படாதே. இருப்பதை நினைத்து மகிழ், பறப்பதை நினைத்து ஆசைப்பட்டு மனம் படாத பாடு படாதே. நான் மீண்டும் சொல்கின்றேன், மனத்தை பக்குவப்படுத்தி மனத்தை செம்மையாக்கினால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். மனமே கோயில், நம்முடைய சொற்களே மந்திரம். மீண்டும் நாளை சந்திப்போம்.